வெல்கம் பேக் டு பிளாக் பியூட்டி அரசம் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு மினியேச்சர் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபுல்லாக நாங்கள் செய்ய போகிறோம். 3 பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் மினியேச்சர் சாம்பார். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. தக்காளி, வெங்காயம், பீன்ஸு, கேரட் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். சாப்பாடும் அதுக்கப்புறமா அந்த பருப்பும் அதுக்கப்புறமா நெருப்போட இது வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லைட்டாக வேந்துச்சு. லைட்டாக நாங்கள் முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இது வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸு. அதுக்கப்புறமா இது முடிஞ்ச உடனே இதெல்லாம் போட்டு நம்ம இதெல்லாம் சமைப்போம். அதுக்கப்புறமா இப்போ இது வேந்துட்டுருக்கு. இது வேந்து முடிச்சுன்னு எடுத்துகிட்டு இதெல்லாம் போட்டு இதை சமைப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுப்பு நம்ம வச்சுருந்தோம். ஆல்ரெடி சாப்பாடு பருப்பும் நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த கடாயை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடணும். ஓகேங்களா? இறக்கி வச்சுட்டோமா, நெக்ஸ்ட்டு கடாயை வைக்கணும். அங்கே கடாயை வச்சிடணும். அது எண்ணெய் கிடையாது, ஜஸ்ட்டு தண்ணி தான். கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடணும். கொஞ்ச நேரம் கடாயை வச்சுட்டு அது நல்லா சூடாகணும். சூடான பிறகும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா இப்போ வந்து கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. சூடானோடனே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். கடாய் ரொம்ப சூடான உடனே தான் எண்ணெய் ஊற்றணுமா? அங்கே எண்ணெய் ஊற்றலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சம் இந்த பபிள்ஸ் மாதிரி வரணும். பபிள்ஸ் மாதிரி வந்தால் நெக்ஸ்ட்டு கடுகும், இங்கே பாருங்கள், கடுகும் காஞ்ச மிளகாவும் போடணும். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி அந்த எண்ணெய் இப்படி வருதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆனால் வந்து காஞ்ச மிளகாவும் கடுகும் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா வந்து டப்பு டப்புன்னு வெடியும். போட்டாச்சு. இப்போ போட்டோடனே எடுத்து கலரணும். வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கலரக்கூடாது, கொஞ்சம் இதாகட்டும். நல்லா இது மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே இது பாருங்க, காஞ்ச மிளகா நல்லா வெந்தோடனே இந்த கடுகெல்லாம் நல்லா வெந்தோடனே போடணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுச்சு. வெங்காயம் போட்ட உடனே இப்போ நல்லா கலரணும், அதாவது வெதக்கணும் நல்லா. இது வெதக்கணும் உடனே நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி வச்சு கருவேப்பிலை போடணும். நல்லா வதக்கணும். பாருங்க, கருவேப்பிலையும் நம்ம போட்டலாம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வெதக்கணும். கைஸ், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பாருங்க, வதங்கிடுச்சு. ப்ரௌனிஷா கொஞ்சம் ஆயிடுச்சு. நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா வதங்கிடுச்சா பாருங்க கைஸ், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும். ப்ரௌனிஷாக லைட்டாக வந்துச்சு, உங்களுக்கு தெரியுது அந்த வெங்காயம் ப்ரௌனிஷாக நல்லா வந்துடனே தக்காளி போடணும். வாங்க தக்காளி போடலாமா? நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுடலாம். தக்காளிலாம் விடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி போட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காய்கறி போடணும். பாருங்க, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நல்லா இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் காய்கறி போட்டுக்கணும். இந்த நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா போட்டுக்கணும். இருங்க போடலாம். பாருங்க, இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். பாருங்க, இப்போ நல்லா போட்டுக்கலாம்.
காய்கறி போட்டாச்சு. நல்லா காய்கறி போட்டுட்டாச்சா? ஆனால் காய்கறி கொஞ்சம் நிறைய இருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகும் இந்த மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் ஊற்றி சாம்பார் செய்யணும்ல, அதெல்லாம் செய்யணும். பாருங்க இப்படி வெந்தங்கிட்டு இருக்கு. இது வெந்த உடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணி வந்து வதக்கணும். நல்லா அது கலரி விடணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா போட்ட உடனே அப்புறம் சாம்பார் பொடி போட்டுக்கணும். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்ட உடனே அதுவும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா இப்போ விதக்கிட்டலாம். நல்லா கலரி விடலாம். மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா வந்து கலரி விட்டாச்சு. கலரி விட்டு உடனே இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு தண்ணி. தண்ணி ஊற்றோடனே நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் இந்த மழை காலம் மஞ்சள் பொடி இந்த சாம்பார் பொடியெலாம் நல்லா கொஞ்சம் தண்ணியோட கொஞ்சம் கலரும். ஃபுல்லாக இருக்குது நல்லா கலரும் இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஆட்டி ஆட்டி கலந்துக்கலாம். பாருங்க நல்லா குழம்ப இதாகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லாவே வந்துடுச்சு. காயெல்லாம் வெந்துடுச்சு. பாருங்க நம்ம அழகாக இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போலே தோணுது எனக்கு. இதுக்கப்புறமா இதெல்லாம் முடிச்சோடனே ரைஸ் இருக்கு. ரைஸ் எடுத்து போட்டுடலாம். பாருங்க எப்படி வெந்துடுச்சு அழகா. வெந்தோடனே இப்போ ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். ரைஸ் இருக்கு. ரைஸும் எடுத்து போடலாம். குழம்பு எடுத்து ரைஸ் ரைஸ் இப்போ வந்து நல்லாவே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ நல்லாவே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி நல்லா காய் சாப்பாடு. சாம்பார் சாதம்னா சாம்பார் சாதம் தான். அதுவும் இதில் செஞ்சால் செம்மையாக இருக்கும் சாம்பார் சாதம். பாருங்க எப்படி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் அந்த சாம்பார்லாம் வந்து ஊறின உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு அழகாக பிளேட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாருங்க இவ்வளோ அழகாக கன்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் முதல்ல இப்போவே போடக்கூடாது. அதான் நல்லா இதாகிடுச்சு. இறக்கி வைக்கும் போது அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அழகாக இருக்கு. ஓகே பாருங்க இவ்வளோ நல்லா சாப்பாடு வந்து நம்ம கலந்துட்டோம். முதல்ல சாப்பாடு நம்ம நல்லா கலந்து இப்போது சாம்பார் சாதம்லாம் ஊற்றி சாம்பார் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆரோக்கியமான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை பார்த்து சாம்பார் சாதம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம பியூராக வந்து எல்லாமே பக்கவாக எடுத்து பண்ணியிருக்கோம். பாருங்க ஆனால் கிட்ஸுங்க எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. அங்கே பக்காவாக பியூராக எல்லாம் சாம்பார் சாதம் நம்ம அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா யம்மியாக டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம். நீங்கள் வீடியோலேருந்தே பார்க்கும்போது தெரியுது. அது அப்படியே ஸ்பூனில் எடுத்து கீழே போடுறாங்க பாருங்க. அப்பா எப்படி இருக்கு பாருங்க. டே இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்கும். அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே
இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்போ வரைக்கும் நான் ஒன்றும் இந்த வீடியோவை சொல்லலை ஒன்று. இப்போ லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறத மறக்காம இப்போதான் நம்ம சேனலை புதுசாக இதை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி எப்போவுமே வந்து நீங்கள் பின்னாடி பேக் ஆஃப் தந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் நிறைய ஏதாச்சும் பண்ண முடியும், எனக்கும் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு பட்டன், ப்ளே பட்டன்லாம் கிடைக்க நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.